நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதி, உன் மௌனத்தை நாங்கள் சம்மதமென்று எடுத்துக்கொள்ளலாமா? சதி, தந்தை எனும் ஸ்தானத்தில் இருக்கும் நான் மகளின் சம்மதத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன். சதி, தவறிழைத்து விடாதே. ஒருவேளை மீண்டும் அந்த சிவனது மாய வலையில் அகப்பட்டு விட்டாயா? இல்லை பிரசுத்தி, சிவனின் பிடியிலிருந்து அவள் விடுபட்டு விட்டாள். சத்தியின் மௌனம் வேறொன்றை உணர்த்துகிறது. விவாகம் முடிந்து நம்மை பிரிய வேண்டுமே என்று சத்தி வேதனைப்படுகிறாள். வீண் கவலை கொள்கிறாய். விவாகம் முடிந்தாலும் நீயும் எனது மருமகனும் இவ்வரண்மனையில்தான் வாழ்வீர்கள். தாயே, தந்தையே, இவ்விஷயத்தில் சதிக்கு நாம் அவகாசம் தர வேண்டும் அல்லவா? இவளும் இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டும் அல்லவா? தந்தையே, விவாகம் என்கின்ற நிர்ணயம் மகத்துவமான நிர்ணயமாகும். தடுக்காதே பிரசுத்தி. சதிக்கு விருப்பமில்லை என்றால் இந்த விவாகம் நடைபெறாது. சுவாமி, தாம் என்ன கூறுகிறீர்கள்? தாம் சத்தியிடம் ஏன் ஒன்றும் கூறவில்லை? நம் புதல்வியின் இதயத்திலிருந்து சிவ எண்ணம் நீங்கவில்லை என்று எனக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது. ஏன் அவளிடம் தாம் எதுவும் கூறாமல் இருந்தீர்கள்? அவள் நமது புதல்வி பிரசுத்தி. அளவு கடந்த அன்பினை தந்தை மீது கொண்டவள். என்னை கலங்க வைக்க அவளால் இயலாது. ஆகையால் தான் தன் உயிரை பற்றி கூட கவலை கொள்ளாமல் சிவனிடமிருந்து என் உயிரை காக்க முற்பட்டாள். அவளிடம் கோபம் கொள்ள என்னால் இயலாது. ஆத்திரத்தில் ஆவது ஒன்றுமில்லை என்றால்
அவளிடம் கோபம் கொண்டு என்ன பிரயோஜனம்? சதி, 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 நீ நந்தா விரதத்தை துவங்கி விட்டாயா? அதை தவிர வேறு வழியொன்றும் இல்லை எனக்கு. சிவவிரதத்தை நான் மேற்கொள்ளத்தான் வேண்டும். என் அன்பை நான் வெளிப்படுத்தியே தீருவேன். இனிமேலும் பொறுக்க என்னால் இயலாது. ஆகையால் தான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன். அப்புத்தகத்தில் உள்ள அனைத்து விதிகளையும் அனைத்து நிபந்தனைகளையும் நான் பின்பற்றப் போகிறேன். நான் இவ்விரதத்தை வெற்றிகரமாக முடிப்பேன். ஈசனை நான் எனக்கு சொந்தமாக்குவேன். இம்முயற்சியில் வெற்றி அடைவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திறந்து விட்டதா? ஆம். ஒரு ஏட்டில் இருக்கும் விதிகளை சரியான முறையில் முடித்த பின்பே அடுத்த விதியினை படிக்க இயலும். இந்த ஏட்டினில் மண்ணாலான லிங்கத்திற்கு எரிந்து கொண்டிருக்கும் சிதையின் சாம்பலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றுள்ளது. பின் பாலையும் வில்வ இலையையும் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். சிதையின் சாம்பலா? ஆனால் நாம் அதற்காக மயானம் செல்ல வேண்டுமே. பெண்கள் மயானம் செல்வதென்பது நடவாத காரியமாயிற்றே சதி. தந்தையின் நியதிகள் அவ்வாறு கூறுவது என்னமோ உண்மைதான். ஆனால் சர்வேஸ்வரன் மார்க்கத்தினில் எந்த நியதியும் அவ்வாறு கூறவில்லை. ஒருவேளை இவ்விஷயம் தந்தைக்கு தெரிந்துவிட்டால்? நான் சங்கல்பம் எடுத்து விட்டேனே. சற்று பொறு சதி. நானும் உன்னுடன் மயானம் வருகிறேன். வேண்டாம் அக்கா, தமக்கு சங்கடம் நேரக்கூடாது. இவ்விஷயம் தெரிந்தால் தந்தையும் தாயும் இல்லை சத்தி, நான் உனக்கு உதவுவதற்காகத்தான் இங்குள்ளேன். விளைவு எதுவாயினும் கவலை இல்லை. இம்முயற்சியில் நீ வெற்றியடைய வேண்டும். வாருங்கள். இன்னொரு முறை சிந்தித்து பார் சத்தி. நமது தந்தையால் விதிக்கப்பட்ட நீதி நியமனங்களை தாண்டி பெண்கள் மயானம் செல்வது தவறான செயலாகும். எனக்கு மிகவும் அச்சமாக உள்ளது. தாம் இங்கு காத்திருங்கள், நான் சென்று சாம்பலை எடுத்து வருகிறேன். நீ தனியாக செல்வாயா? பூத பேய்கள், எரியும் பிணங்கள், பகவானே, உன் மனதில் அச்சம் என்பதே இல்லையா? பயமில்லை அக்கா.
நந்தா விரதம் வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டால் சிவனை ஏற்கும் தகுதியை நான் அடைவேன். பிறகு இந்த பூத பேய்கள், எரியும் பிணம் அனைத்தும் எனக்கு பழக்கமாகிவிடும். அதோடு மயானம் என் புகுந்த வீடாகும். ஏனெனில் ஈசனின் இடம் இது. இது என் பாதுகாப்பான இடம் அக்கா. என்னை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். தாம் இங்கு காத்திருங்கள், நான் சென்று வருகிறேன். பத்திரமாக சென்று வா சத்தி. உலகில் வாழும் மனிதர்களும் தக்ஷனின் புதல்வியும் அனைவருமே முடிவில் இங்குதான் வர வேண்டும். ஈசனான எனக்கு இதுதான் உலகம். இதுவே எனது வாழ்விடம். என்று எண்ணியும் ஒவ்வொரு முறையும் ஏன் என்னை காப்பாற்றுகிறீர்கள்? உன்னை வேதனையிலிருந்து விலக்கி வைக்க எண்ணினேன். இந்த க்ஷணம் தாம் என் கரம் பிடித்த இந்நிலையிலேயே இந்த இன்னுயிரை விட வேண்டும் என்றாலும் நான் அதற்கு சித்தமாவேன். பிறந்த பலனை நான் அடைந்து விடுவேன். உன் உயிர் பிரிய நான் அனுமதியேன். என்ன காரணம்? உன்னை எண்ணி வேதனையுறுகிறேன். ஒரு முறை, ஒரே ஒரு முறை இந்த சத்தியிடம் கூறுங்கள். என்னிடத்தில் காதல் கொண்டுள்ளேன் என்று கூறுங்கள். அந்த ஒன்றே எனக்கு போதும். சதி, நந்தா விரதத்தை தியாகம் செய்துவிடு. இறைவனது பக்தியிடம் பக்தியை தியாகம் செய்துவிடு என்று கூறுவது சற்றும் சரியல்ல. காரணம் என்ன? ஏன் தாம் என்னை பிரிந்து செல்ல எண்ணுகிறீர்கள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உண்மையிலேயே தகுதியற்றவளா? அல்லது தம் மீது கொண்டுள்ள காதல் மீது நம்பிக்கை இல்லையா? தம்மை வந்து சேருகின்ற சிவமார்க்கத்தை விட்டு விலக தாம் என்னை அறிவுறுத்துகிறீர்கள். ஆனால் தம்மை விட்டு விலக என்னால் இயலவில்லை. அனுக்ஷணமும் தம்மை எண்ணி வாடுகிறேன்.
அவ்வப்பொழுது மாபெரும் பயமானது என்னை ஆட்கொள்கின்றது. பிடிவாத குணம் என் உடன் பிறந்த ஒன்று. ஒருமுறை ஒன்றை தீர்மானித்து விட்டால் அச்செயலை நான் நிறைவேற்றாவிடில் என் மனதில் நிம்மதி கிடைக்காது. ஆனால் இப்பொழுது பயம் கொண்டிருக்கிறேன். தங்களது பிடிவாதத்தினால் என் இதயம் நாளை சுக்குநூறாக உடைந்து விட்டால் தம்மால் அதை அதன் பிறகு இணைக்க இயலாது. இப்பொழுது என் மனதில் உள்ள பயம் இது ஒன்றுதான்.